Hi friends, Assalamu alaikum. Welcome to Ajji's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 types of variety of dosa பார்க்க போறோம். Onion carrot, onion dosa, பொடி dosa, புதினா dosa, egg dosa இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற தோசை மாவு வச்சு தான் செய்ய போறோம். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் போட போறது இல்ல. நான் ரெகுலரா ஆட்டி வச்சிருக்க மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ஆனியன் பீஸ் எடுத்து லைட்டாக நம்ம வந்து கல்லை தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் தோசை வந்து ஒட்டாமல் பெறலாமல் வரும். இப்போ ரெகுலராக ஊற்றுற மாதிரியே நம்ம தோசை ஊற்றிடலாம். பேனில் கொஞ்சமாக ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்குன ஆனியன்ஸ், பெப்பர், சால்ட்டெல்லாம் சேர்த்தி நல்லா 2 பக்கமும் வேக வச்சிடலாம். வேக வச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். நம்ம ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பொடி தோசை, அதையும் வந்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. வீட்டில் ரெடி பண்ண பொடியும் போட்டுக்கோங்க. சும்மா அந்த கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக ஆனியன்ஸ் தூவுறேன். இது ஆப்ஷன் தான். எண்ணெய் ஊற்றி 2 சைடு நல்லா வேக வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் ஆனியன் தோசை பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி மொத்தமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆனியன்ஸ் போட்டுட்டு அப்புறம் நான் துருவி வச்சுருக்க கேரட்டை தூவிடுறேன். லைட்டாக அது தூவிட்டு லைட்டாக பெப்பரு, லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் போட்டுட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நான் புதினா தோசை செய்ய போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக புதினா, 3 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுற மாவில் கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நம்ம ரெகுலராக எப்படி தோசை ஊற்றுறோமோ அதே மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து லைட்டாக ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் வேணாட்டி இதை மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ இது 2 சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து நான் என்ன ஊற்ற போகிறேன்னா கடைசியாக தோசை எக் தோசை ஊற்ற போகிறேன். இதுக்கு மாவு ஊற்றிட்டு நான் ஒரு எக் எடுத்துக்கிறேன். எக்கு மேலேயே கொஞ்சமாக ஆனியன்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதே ஊற்றிடுங்க. இப்போ வந்து ஒரு ஃபோக் வச்சு நல்லா ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. 2 சைடு வெந்த பிறகு நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஊற்றின தோசை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 5 வெரைட்டி ஆஃப் தோசை வந்து சிம்பிளான டைமிங்கில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் அஜ்ஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.